பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ரிமைன்ஸ் ஆஃப் த ஃபீஸ்ட். இதை எழுதினவங்க கீதா ஹரிஹரன். இவங்க கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு லிவிங் ஆத்தர். இவங்களோட அப்பா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. எங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபவுண்டர் அண்ட் பப்ளிஷர் ஆஃப் த எக்கனாமிக் டைம்ஸ். ஸோ ரொம்ப வெல் எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் இவங்க. இவங்களோட ஃபேமிலி எல்லாமே பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப ப்ராப்பராக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு கம்யூனிட்டி தான் அவங்க. அப்படி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு, விமென்ஸ் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பிராமின் ஃபேமிலியில் இருந்ததுனால சின்ன வயசுலேயே இவங்க கர்நாடிக் மியூசிக் எல்லாமே படிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடியும் பெரிய மீனிங் இருக்கும். ரொம்ப பெரிய சோஷியல் மெசேஜை ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ரைட்டர்ஸ் ஃபோரமில் இவங்க ஃபவுண்டர் மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மொத்தமே 2 கேரக்டர் தான். ஒன்று ஒரு கிராண்ட் மதர், இன்னும் அவங்களோட 4th ஜென்ரேஷனில் இருக்கிற கிராண்ட் சைல்டு, அதாவது கிரேட் கிராண்ட் டாட்டரும் கிராண்ட் மதருக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த ஒரு விமன் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத பற்றியும், அவங்களோட லாங்கிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றத பற்றியும் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ருக்மிணி. இந்த ருக்மிணின்ற கேரக்டர் நியர் 90+ இருக்கிற ஒரு லேடி. இவங்க வந்து ஒரு விடோ உமன். இவங்களோட கிரேட் கிராண்ட் டாட்டர், அவங்க பேர் ரத்னா. இந்த ரத்னா அப்படின்றவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இந்த ருக்மிணி அண்ட் ரத்னாக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது கதை ஸ்டார்ட் ஆகும்போதே ருக்மிணி அப்படின்றவங்க இறந்து போயிடுறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி அவங்க இறந்து போயாச்சு. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ரத்னா கூட அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, போகும்போது சந்தோஷமாக போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் ரத்னா ரெக்கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியுமே ரத்னா அவங்களோட பாட்டியான ருக்மிணி கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸை தான் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, இந்த பிராமின் ஃபேமிலியில் விமன் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க ஒயிட் சாரீ தான் வியர் பண்ணணும். எந்த ஒரு கலர் சாரியுமே அவங்க வியர் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு வியர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுனாலும் சாஃப்ரான் கலர் தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, அவங்க எந்த ஒரு டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்குமே அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ருக்மிணி அப்படின்ற பாட்டிக்கு அவங்களோட லாஸ்ட் ஃபியூ டேஸில் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும், அவங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வருது. அதுக்கு இந்த ரத்னா வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ருக்மிணியும் ரத்னாவும் எப்போ பேசிக்கிட்டாலுமே அந்த பாட்டி ரத்னாவுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, நீ நல்லா படிக்கணும் அப்படின்றது தான். இந்த ஒரு வேர்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, விமனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே அவங்க படித்தாங்கன்னா தான் அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக இல்லையா, அதை நம்ம பிரேக் பண்ணாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதா, இல்லை இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபூலிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எஜுகேஷன் வேணும். அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்றது இந்த ஏஜில் அந்த பாட்டிக்கு புரிஞ்சதுனால தான் அவங்களோட கிரேட் கிராண்ட் டாட்டர் வெல் எஜுகேட்டடாக இருக்கணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள சொசைட்டியில் அவங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ருக்மிணி வந்து ரொம்ப சிக்காக இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ சிக்காக ஆனாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வருது ருக்மிணிக்கு வந்து நெக்கில் கேன்சர் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இருந்தாலுமே அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளோ பெரிய டிசீஸையும் அவங்க தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த டிசீஸ் ஒன்றும் எனக்கு பெருசாக இல்லை, அதனால என் உயிர் போயிட்டா கூட ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறதுனால தான் அதை க்யூர் பண்ணணுன்னே அவங்க நினைக்கல. அவங்க மேலே அந்த கம்யூனிட்டி திணிக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது இதிலேருந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்களோட சன் இப்போ உயிரோட இல்லை, கிராண்ட் சன் தான் உயிரோட இருக்காங்க. அந்த கிராண்ட் சன்னோட டாட்டர் தான் இந்த ரத்னா அப்படின்றவங்க. இப்போ ருக்மிணிக்கான எல்லா செலவுகளையும் அவங்களோட கிராண்ட் சன் தான் பார்த்துக்கணும். ரத்னாவுமே அவங்க பாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ அந்த பாட்டி இருக்கிறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக ஹோமுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு 10 days முன்னாடி, அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க.
10 days நர்சிங் ஹோமில் இருக்கிறாங்க. ரத்னாவும் ருக்மிணியும் பேசிகிட்டு இருக்கும்போது ரத்னா கிட்ட ருக்மிணி கேட்குறாங்க, இந்த கேக்லலாம் எக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு கேக் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்றத ரத்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நைட் டைமில் கேக் வாங்கிட்டு வராங்க. மார்னிங் கொண்டு வந்தால் டாக்டர்ஸோ நர்ஸோ பார்த்து அவங்கள திட்டலாம் இல்லையா, அதனால நைட் டைமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் கேக்ஸ் வாங்கிட்டு வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கேக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு கிறிஸ்டியன் ஷாப்லேருந்து ஒரு முஸ்லீம் பிரதர் குக் பண்ண ஒரு கேக்கு தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இருக்கிற இந்த டிவிஷன்ஸ்லேயே எந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பிராமின்ஸ் தான். அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே இருந்து சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, யார்கிட்டே இருந்து எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்படி இவ்வளோ வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருந்த அந்த பாட்டி அவங்களோட லாஸ்ட் 10 days எல்லாரும் ஒன்று நினைக்கிற மாதிரியான நிறைய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படியும் இறந்து தான் போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ரத்னா அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. கேக்ஸ், ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸ், சமோசாஸ், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸான கொக்கோ கோலா, லெமன் ஜூஸு, கார்லிக், இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் கண்டினியூஸாக வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப வயசானவங்க. இதில் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு டயரியா வந்துடுச்சு. ஸோ 1 week அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. 1 week அவங்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. அதனால் அவங்க தலையில் எல்லாமே குட்டி குட்டியாக அந்த சில்வர் ஹேர் வந்து வளர்ந்துருக்குது. அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஷேவ் பண்ணணும். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதை ஷேவ் பண்ணவே மனசு இல்லை. நெக்ஸ்ட்டு ரத்னா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ரெட் கலர் saree கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ரெட் கலர் சாரியில் நல்ல டார்க் கோல்டன் கலர் பார்டர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு saree எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு நிறைய பீனட் சாப்பிட்ணும் போல் இருக்குது, அதில் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கணும், அப்புறம் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி, இது எல்லாத்துலேயுமே போண்டா எனக்கு செஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாமே கேட்கும்போது ரத்னாக்கு அவங்க ஒரு குழந்தை மாதிரி தெரிவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட சொந்த வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யாருமே பெர்மிஷன் கொடுக்கல. ஆனால் இப்போது ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல இருக்கும்போது யாரும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ணுற எந்த ஒரு பீப்புளும் அவங்கள சுற்றி இல்லாதப்போ இது எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்களோட பேத்திக்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இது எல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அவங்களோட நோஸ்லலாம் அந்த காட்டன் வந்து வச்சுருக்குறாங்க. பாட்டி வந்து இப்போ ஃப்ரீஸ் ஆகி அவங்க வீட்டில் படுத்திருக்கும் போது இப்போ தான் ரத்னாக்கு ஞாபகம் வருது, அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்தோம், ஆனால் அந்த ரெட் கலர் saree கட்டணும்னு அவங்க சொன்னதை மட்டும் நம்ம நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் சாரியை தேடுறாங்க. ரத்னாவோட கபர்டில் லாஸ்ட் இயர் அவங்க தீபாவளிக்கு வாங்கின ஒரு ரெட் கலர் saree இருக்கும். அந்த சாரியை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட பாட்டியோட டெட் பாடி மேலே போடுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா வேகமாக வந்து அந்த சாரியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி ஜட்ஜ் பண்ணுற அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த மொமெண்ட்டில் கூட அந்த ரெட் சாரியை அவங்க அம்மா எடுத்துடுறாங்க. இப்போ ரத்னாக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப சோகமாக அந்த சாரியை எடுத்துகிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ அவங்களோட டேபிளில் இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி விண்டோவை நோக்கி பார்த்துட்ருக்குறாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.